திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி, திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நற்சிந்தனையோடு துயில் உணர்ந்து ஐந்தெழுத்து மந்திரமாகிய அற்புதமான மந்திரமாகிய நமச்சிவாய என்ற மந்திரத்தை கூறி அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அருளுரைகளையும் கேட்டு அகமகிழ்ந்து நீங்கள் நல்லவற்றையே பேசி நல்லதையே செய்வீர்களேயானால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமான் சிவபெருமான் குத்தப் பெருமான் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஏழாம் திருமுறையிலிருந்து திருக்காலத்தி என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அடியார் பெருமக்களே, 2-3 நாட்களாக தொடர்ந்து நாம் திருக்காலத்தி அப்பனை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றும் திருக்காலத்தியை பற்றி சிந்திப்பதற்கான வாய்ப்பினை பெருமான் கொடுத்திருக்கிறார். 26வது பதிகம், 7ஆம் திருமுறை 26வது பதிகம் தம்பிரான் தோழராலே ஏற்றப்பெற்றது. இந்த பதிகத்திலே 3வது பாடலை பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை முதலில் காண்போம். படையார் வெண்மழுவா பகலோன் பல் உகுத்தவனே விடையார் வேதியனே விளங்கும் குழைக்காது உடையாய் கடையார் மாளிகை சூழ் கணநாதன் எம் காலத்தியாய் உடையாய் உன்னையல்லால் உகந்து ஏற்ற மாட்டேன் என்று பாடுகிறார். இந்த பதிகம் முழுமையுமே உன்னையல்லால் உகந்து ஏற்ற மாட்டேன் என்று பாடுகிறார். அதனால் பெருமானே, உன்னை தவிர வேறு யாரையும் நான் புகழ்ந்து உரைக்க மாட்டேன் என்ற கருத்தை திருத்தமாக கூறுகிறார். பாடலை நாம் கருத்தினை பார்ப்போம். படையார் வெண்மழுனா, படை என்பது படைக்கலம். பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய படையிலே ஒன்று மழு. அது எப்படி இருக்கிறது? வெள்ளிய மழுவை உடையவன். அதனால தான் வெண்மழு என்றார். அடுத்து பகலோன் பல் உகுத்தவனே என்கிறார். பகலோன் யாரு? சூரியன் கதிரவன். அவனுடைய பல்லை உகுத்தவன் நம்பெருமான் சிவபெருமான். எப்பொழுது? தக்கன் செய்த யாகத்திலே, சிவபெருமானை மதிக்காமல் செய்த யாகத்திலே இந்த கதிரவன் இவர்களெல்லாம் சென்றார்கள், தேவர்களெல்லாம் சென்றார்கள். அதனாலே கதிரவனுடைய பல்லை உகுத்தவன் நம்பெருமான். விடையார் வேதியன் விடை என்பது இடபம். இடப வாகனத்திலே பொருந்திருக்கக்கூடிய அந்தணன் வேதியன் என்றார். விளங்கும் குழைக்காது உடைய, நல்ல ஒளி விடுகிறது. குழை என்னும் ஆபரணத்தை காதிலே அணிந்திருக்கின்ற பெருமான். அழகிய வாயில்கள் பொருந்திய மாளிகைகள், அங்கே உள்ள மாளிகைகளில் வாயில்கள்லாம் மிக அழகாக அமைத்திருக்கிறார்கள். வாயில்கள் பொருந்திய மாளிகைகள் சூழ்ந்தே திருக்காலத்திலே எழுந்தருளியிருக்கிற பெருமானே, பூதகணநாதனே என்னை உடையவனே. என்னை உடையவன் யாரு? நீதான். நான் உன்னுடைய உடைமை.
அதனாலே உன்னை அல்லால் புகழ்ந்து ஏற்ற மாட்டேன். உன்னை தவிர வேறு யாரையுமே நான் புகழ்ந்து உரைக்க மாட்டேன். புகழ்ந்தால் உன்னைத்தான் புகழ்வேன் என்பதை சொல்லுகிறார் தம்பிரான் தோழர். திருச்சிற்றம்பலம். கடையார்னு ஒரு நல்ல அழகு என்று பொருள். கடையார் மாளிகை, கடைன்னா இந்த இடத்துல அழகு என்று பொருள். அப்படிப்பட்ட அருமையான மாளிகைகள் சூழ்ந்த திருக்காலத்து என்னும் மலையிலே வீற்றிருக்கின்ற பெருமானே, உன்னை தவிர நான் வேறு யாரையும் ஏற்ற மாட்டேன் என்று இந்த பதிகம் முழுமையும் பாடுகிறார். பாடலை பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். படையார் வெண்மழுவ பகலோர் பல் உகுத்தவனே, படையார் வெண்மழுவ பகலோன் பல் உகுத்தவனே, விடையார் வேதியனே, விடையார் வேதியனே, விளங்கும் குழைக்காதுடைய கடையார் மாளிகை சூழ், கடையார் மாளிகை சூழ் கணநாதன் எம் காலத்திய உடையாய் உன்னை அல்லால் உகந்து ஏத்த மாட்டே, உன்னை அல்லால் உகந்து ஏத்த மாட்டே.